Good morning students. இன்னைக்கு class 6 science subjectல force and motion second unit force and motion பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம மோஷன்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தாச்சு. இதோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஹவு திங்ஸ் மூவ், அதாவது எப்படி வந்து பொருள்லாம் மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வி கிக் ஏ பால், ஒரு பாலை நீங்கள் கிக் பண்ணுறீங்க. when we push the book on the table, ஒரு புத்தகத்தை நீங்கள் தள்ளி விடுறீங்க. இட் மூவ்ஸ், அப்போ அது நகரும். when a bullock pulls the cart moves, அதாவது மாடு வண்டி இழுக்கும். motion occurs when the object is pulled or pushed by an agency. இதுதான் மெயின். அதாவது ஒரு வேலை நடக்கிறதுனா அதுக்கு ஒரு புஷ் ஆர் புல், தள் இழு, அந்த ஒரு இது நடக்கிறது பேர் தான். அதாவது கால் வச்சு நம்ம பாலை தள்ளுறோமா, ஸோ அந்த கால்ன்றது தான் ஒரு ஏஜென்சி, காலால் நடக்கிற ஒரு செயல்பாடு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த மாடு புல்லக், அந்த எருது என்ன பண்ணுது, வண்டியை இழுக்குது. ஸோ அந்த எருது தான் ஏஜென்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வெள்லேருந்து எப்படி தண்ணி எடுக்கிறாங்க. why don't we try any inanimate agency, ஸோ inanimate agencyயோட ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இருக்க பிறகு ஃபோர்ஸ்னால் என்னென்னா, ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அன் அனிமேட்டட் ஆர் inanimate agency. ஸோ ஒரு செயல்பாடு நடக்கணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும், அதுக்கு தான் புஷ் அண்ட் புல்லுன்னு சொல்லுவாங்க. தள்ளுறது இழுக்கிறது மூலமாக நடக்கிறது தான் ஃபோர்ஸ். ஓகே, இதுலேயே ரெண்டு இருக்குது, காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இன் above cases the force is executed by the touching the body, அதாவது ஒரு ஒன்றை டச் பண்ணும்போது தான் அந்த ஃபோர்ஸ் நடக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் கால்ட் காண்டாக்ட் பாடி. ஓகேவா? ஸோ இதுதான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே அன்காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் இங்கே பாருங்களேன், ஒரு கோகோனட் மரம் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு கோகோனட் கீழே விடுது. அப்போ அதுக்கு என்ன, அது எதனால் நடக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டினால் நடக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம யாருமே தள்ளி விடல, அதுவாக தானாக நடக்குது. பிரிங் ஏ மேக்னெட் நியர் டு த ஸ்மால் அயன் நெயில், அதாவது சின்ன பின்னு கிட்ட ஒரு மேக்னெட்டை கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன ஆகும், சடன்லி the nail jumps into the hair and sticks with the magnet, அதாவது உடனே அந்த நெயில் என்ன ஆகும், மேக்னெட் கிட்ட வந்து ஸ்டிக் ஆகிக்கும், ஒட்டிக்கும். அப்சர்வ் த மேக்னெட் அண்ட் த நெயில் டிட் நாட் டச் ஈச் அதர், அதாவது மேக்னெட்டை தள்ளி வச்சிருந்தோம், அது ஒரு பக்கத்தில் அந்த இரும்பு தள்ளி இருந்தது. ஆனால் அந்த மேக்னெட் கிட்ட வரும்போது அந்த நெயில் என்னாச்சு, அந்த இரும்பு துண்டு என்ன வச்சு அது வந்து கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ ஜம்ப் பண்ணி வந்து ஒட்டிக்கிச்சு. திஸ் டூ எக்ஸாம்பிள்ஸ் த ஃபோர்ஸ் அப்ளைட் வித்தவுட் டச்சிங், இதுதான் காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்தவித டச்சிங் காண்டாக்ட் இல்லாமல் அதுவாக நடக்கிறது பேர் தான் ஃபோர்ஸ். அதாவது தேங்காய் மரத்துலேருந்து கோகோனட் எப்படி ஃபால் ஆகுது, யாருமே அதை ஃபோர்ஸ் கொடுக்கல. அதே சேம் அந்த மேக்னெட்டும் அந்த நெயிலும் எப்படி டச் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே இந்த நான் காண்டாக்ட் ஃபோர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் தெரியுமா? காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். ஓகே, பாருங்கள். ஸோ அதாவது ஃபோர்ஸ் வந்து ரெண்டு ஃபோர்ஸாக பிரிச்சுக்கிறாங்க, காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, வின் making a frog flutter, a cart pulled by a bullock or contact force. ஸோ இதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு magnetism, the gravity or some example of the non-contact forces. ஸோ non-contact forces-ஐ இப்போ நம்ம பார்க்கலாம். what happen when we apply a force on a object. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டயக்ராமில் பாருங்கள், நடுவில் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போது ஏஜென்சி அப்ளை பண்ணி வர ஃபோர்ஸ்க்கு அனிமேட்டட் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்அனிமேட்டட் ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா காண்டாக்ட் ஃபோர்ஸ் ஆர் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க.
அடுத்து வென் வி இப்போ ஒரு ஃபோர்ஸை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார். நமக்கு தெரியும் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார், ஒரு பால் பவுலர் பால் போடும்போது பாலை ஹிட் பண்ணுவார். ஸோ அப்போ பால் the speed of the ball increases, moreover the direction of the ball changes. ஸோ அவங்க போடும்போது அந்த பாலோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். the application of the force, அதாவது நம்ம பால் போட்டுட்டு பேட்டால் ஹிட் பண்ணும்போது the ball is already in motion. ஆல்ரெடி பால் வர்றதே ஒரு பறந்து வரும்போது என்ன ஆகும், பட் வித் த ஸ்ட்ரைக் அந்த பேட் வச்சு நம்ம தட்டும் போது the speed of the ball increase, இன்னும் பாலோட ஸ்பீட் வந்து ஜாஸ்தியாகும். மோரோவர் த டைரக்ஷன் ஆஃப் த பால் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம கிரிக்கெட்டில் பாருங்கள், ஹிட் பண்ணோடனே பேட்டில் 4, 6 பவுண்ட்ரி, நெக்ஸ்ட் அவுட் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் அ சேஞ்ச் இன் த ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் இன் இட்ஸ் டைரக்ஷன். பாருங்கள், த அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது ஆப்ஜெக்ட் மேலே அதோட ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும், டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன, அப்ளிகேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கிரிக்கெட் நம்ம கேம் இருக்குல்ல, ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு க்ரஷ் எ பலூன், அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் ரோட்டி thought, pull a rubber band. In this cases the shape of the object changes and application of the force. The application of the force in an object result in expansion or contraction. ஸோ இப்போ பாருங்களேன், அந்த பால் கையில் வச்சு எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க, சரியா? ஸோ இது வந்து ஃபோர்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் கேன், என்னென்ன ஃபோர்ஸ் எப்படிலாம் இருக்கும் பாருங்கள். இந்த 3 ஸ்டேட்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். ஒரு அது தகுந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை மோஷனில் கொடுக்கும், மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் கொடுக்கறது தான் இந்த ஃபோர்ஸோட ஒர்க்கு. ஸோ எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் பாடி, சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. ஸோ இப்போ பாருங்களேன், சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடினா கையில் ஒரு ரோட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஷேப்பு சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் ட்ரை பண்ணி, ஆக்டிவிட்டிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.